அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலிம்களை சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வர்ற இந்த தொடரில் இது எபிசோடு 6. இந்த எபிசோடில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 தலைமுறையாக ஒரே பள்ளிவாசல்ல இமாமா இருந்து மண்பை பேரவையினுடைய மாநில பொருளாளராகவும் இருக்கக்கூடிய, அதே சமயத்தில் இன்னைக்கு இவங்களை ஏன் பேட்டி எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த பள்ளிவாசல்ல இமாமா இருந்து இன்னையோட, அதாவது முஹர்ரம் பிறை 10, இன்னைக்கு தேதி செப்டம்பர் 15, இன்னையோட 50 வருஷத்தை அவங்க நிறைவு பண்ணியிருக்காங்க இமாமத் பணியில. அவங்க கடந்து வந்த பாதைகள், அவங்க ஓதிய உஸ்தாத்மார்கள், அவங்களுடைய அனுபவங்களை அவங்கள்ட்ட இருந்து நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கேன். உடம்புல எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ராஹத்தா சலாமத்தா இருக்கேன். ஒரு 3 தலைமுறையா ஒரே பள்ளிவாசல்ல இமாமா இருந்திருக்கீங்க சார். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இதை ஃபீல் பண்றீங்க? 3 தலைமுறை அல்ஹம்துலில்லாஹ். எனது தந்தையினுடைய தந்தை முகமது சுல்தான் ஆலிம் 1916ஆம் ஆண்டு வேலூரில் அல்லாதத்திட்ட சனது வாங்கினாங்க. அவங்க தான் ஒரே பள்ளியிலங்கிறத விட சொந்த ஊரில், சொந்த மஹல்லாவில், முதலத்தூரில் ஒரு 4 பள்ளி இருக்குது. எங்கள் மஹல்லா பெரிய பள்ளிவாசல் மஹல்லா. அந்த பள்ளியில் 1916ஆம் ஆண்டுல இருந்து எனது தந்தையினுடைய தந்தை முகமது சுல்தான் பாக்கை இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு எனது பெரிய தந்தை அப்துல் ரஹீம் ஆலிம் சில காலம் இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு 1966 ஜூன் மாதத்திலிருந்து 1976 மார்ச் மாதம் வரைக்கும் எனக்கு தந்தை இமாமா இருந்தாங்க. அப்பொழுதுதான் நான் லால்பேட்டையில் ஓதி சனது வாங்கிட்டு தங்கி இருக்கக்கூடிய நேரம். 1976ஆம் ஆண்டு மார்ச் மாதங்கிறது ஹிஜ்ரி கணக்குப்படி ரபியுல் அவ்வல் பிற 10 அல்லாவுடைய நாட்டம் இன்னைக்கு தான். அது எனது தந்தை வஃபாத்துக்கு பிறகு அங்கே நான் பொறுப்பெடுத்து கொண்டேன். இன்னைக்கு நான் பொறுப்பெடுத்து 50 வருஷம் முடிஞ்சு 51ஆவது வருஷம் ஆரம்பிக்குது. நான் இருந்தேங்கிறத விட அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை கொடுத்துருந்தான். அதனால எங்கள் பள்ளியிலேயே, எங்கள் பரம்பரையிலேயே இந்த ஹிதமத் செய்யக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் கொடுத்தான். வேற என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய நாட்டம். நீங்க பட்டம் வாங்கின வருஷம் அது? நான் 1974ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் லால்பேட்டையில் சனது வாங்கினேன். 1968 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை ஏதோ மறந்து போச்சு, இது ஞாபகம் இருக்கு. 1968ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை லால்பேட்டைக்கு ஓதுறதுக்காண்டி போனேன். தொடர்ந்து 7 வருஷம் அங்கே தான் ஓதினேன். 7 ஆண்டுகளுக்கு பிறகு 1974ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த பட்டமளிப்பு விழாவில் அப்போதைய நாசிர் ஹைருல் மில்லத் அல்லாமா அப்துல்லா ஹசரத் கபிலா அவர்களுடைய கரத்திலிருந்து சனது வாங்கிட்டு வந்தேன். தொடர்ந்து 7 வருஷம் இங்கே ஓதுனதில் பல பெரிய உஸ்தாத்மார்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய, அவருடைய துவாவை பெறக்கூடிய நசீபைகளை எல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். 1970களில் நீங்கள் பட்டம் வாங்கியிருக்கீங்க. அப்போ யார் யாரெல்லாம் உஸ்தாத்மார்களாக இருந்தாங்க? அப்பொழுதும் இப்போவும் கரெக்டாக சொல்ல முடியாது. அல்லாமா அப்துல்லா ஹசரத் அவங்க தான் நாசர். அவங்களுடைய சகோதரர் முகமது இப்ராஹிம் ஹசரத், முகமது ஜக்கரியா ஹசரத், முகமது இஸ்மாயில் ஹசரத், நாச்சிகுளம் ஷேக் முஹம்மது ஹசரத், முகமது ஆதம் ஹசரத், அப்துல் ஜமீல் ஹசரத், முகமது அமானுல்லா ஹசரத், முகமது ஷுவைப் ஹசரத், இப்படி எல்லாருமே உள்ளூர்காரவங்க தான். இடையில ஒரே ஒரு ஆண்டு சக்கியமங்கலம் அப்துல் சலாம் ஹசரத் அவர்கள் உஸ்தாதாக இருந்தாங்க. இந்த உஸ்தாதுமார்கள்ட்ட நான் மண்டியிட்டு பாடம் பயின்றேன். அது ஒரு பரக்கத்து தான். இருந்தாலும் எல்லா உஸ்தாதுமார்களுக்கும் நான் செய்த பணிவிடை, அதன் மூலமாக எனது உஸ்தாதுமார்கள் எனக்கு செஞ்ச துவா, அதனுடைய பரக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்குறேன், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா உஸ்தாதுமார்களும் எனக்கு பிரியமானவங்க தான். அதில் குறிப்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஹைருல் மில்லத் அல்லாமா அப்துல்லா கானில்லாஹி தஆலா. நான் 7 ஆண்டு காலம் அங்கே ஓதினங்கிற நேரத்தில் 7 ஆண்டு காலமும் அவர்களுக்கு தனிப்பட்ட ஹாதிமாக அவர்களுக்கு இருந்தேன். நாசிருங்கிற முறையில் பல பொது நிகழ்ச்சிக்கு அவங்க போவாங்க. பள்ளியாச திறப்புலாவோ
அல்லது பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டு விழாவோ இது மாதிரி பல பொது நிகழ்ச்சிக்கு போகும்போது அவங்கள அழைச்சிக்கிட்டு நான் கூட போகிறது நான் தான். அந்த ஹிதுமத்தினுடைய பரக்கத்தினால மனம் நிறைந்து சொல்வேன், அல்லாஹ் கபூல் செய்யணும். 1974 வருஷம் சனது கொடுத்த பிறகு அஹமத் பஷீர் எப்போ ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு சாயந்தரம் ராத்திரி 1 மணிக்கு ட்ரெயின் அசத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அசர் தொழுது வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அசர் தொழுது வீட்டுக்கு போனேன். அசரத்து இருந்தாங்க, ஒரு டீ கொடுத்தாங்க. நானாக போய் முசாபா செய்ய போனேன். உட்காருன்னு சொன்னாங்க. அவங்க அணிஞ்சிருந்த சட்டையில் ஒன்று எடுத்து வச்சுருந்தாங்க. அப்துல்லா ஹசரத் எப்பயுமே உள்ள ஒரு பனியன், அதற்கு மேலே ஒரு அரை சட்டை, அதற்கு மேலே ஒரு ஜுப்பா, இத்தனையும் அவங்களுடைய ரெகுலர் ட்ரெஸ்ஸு. அந்த ஒரு உள்சட்டை சிறுசாக இருக்கும் இல்லையா, அதை எடுத்து எனக்கு கொடுத்து பரக்கத் உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க. இதை மண்பை பேரவை கூட்டத்தில் நான் அந்த ஜுப்பாவை எடுத்துட்டு போய் காட்டினேன். அந்த ஜுப்பாவை பல ஜும்மாக்களுக்கு நானே அணிந்து கொண்டு ஜும்மா நடத்தினேன். அந்த அளவுக்கு அவங்களுடைய துவா, அவங்க என் மீது காட்டிய பரிவு. இதில் குறிப்பாக இந்த ஷேகுமார்கள் பிள்ளைகளுக்கு பையத்து கொடுத்துட்டு ஹலீஃபாவாக பிரகடனப்படுத்தும் போது ஹிர்கா கொடுக்கறதுன்னு ஒரு நடைமுறை இருக்கு, ஒரு உசூல். அந்த ஷேக் தான் அணிந்திருந்த சட்டையில் ஒன்றை எடுத்து அந்த ஹலீஃபாவுக்கு கொடுத்து துவா செய்வாங்க. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஹஜ்ரத் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த இஜாசத்தும் கொடுக்கலன்னாலும் கூட 7 ஆண்டு காலம் அவர்கள் எனக்கு உஸ்தாத், அதை விட எனக்கு வேற என்ன இஜாசத் வேணும்? அந்த நிலையில 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுடைய ஹிர்கா கொடுத்ததை எனது ஷேக் எனக்கு பையத்து செஞ்சு ஹலீஃபாவுடைய பிரகடனப்படுத்தியது மாதிரி அந்த சட்டையை இன்னைக்கு வரைக்கும் நான் பாதுகாப்பாக வச்சிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு உஸ்தாமார்களுக்கும் நான் உதவி செஞ்சதிலிருந்து நான் ஓதனேன், கெட்டிக்காரனாக இருந்தேன், இமாமத்தில் இருக்கேங்கிறத விட எனது உஸ்தாதுமார்கள் செய்த துவா தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பக்கபலமாக நினைவு கூர்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க உஸ்தாதுமார்கள் மேல அளவு கடந்து பிரியம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட படித்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த சென்னையில பல பகுதிகளில் இருக்காங்க. அவங்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல தவறாம நீங்க பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. மாணவர்களுக்கு நீங்க அந்த தர்பீத் செஞ்ச அந்த விதம், அதை பத்தி மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தான விஷயம். 1967ஆம் ஆண்டு அப்போதைய SSLC 11th ஸ்டாண்டர்ட், அது வரைக்கும் ஒரு 11 வருஷம் படித்த பிறகுதான் நான் லால்பேட்டை மதரசாவுக்கு ஓத போனேன். எனது தந்தை ஏற்கனவே பர்மாவில் நீண்ட காலம் இமாமா இருந்தவர்கள், வெளிநாட்டு தொடர்பு. அந்த நிலையில தனது மகனும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னைய SSLC வரைக்கும் படிக்க வச்சாங்க. அதற்கு பிறகு எனது தாயாருடைய தந்தை நன்னா, எனக்கு ஏற்கனவே என் குடும்ப சூழ்நிலை பார்த்திபனூர்லேயே எங்கள் நன்னா வீட்டிலையே பிறந்து வளர்ந்து படித்து ஓதி மாமு மகளை நிக்கா செஞ்சுட்டு அங்கேயே தங்கியிருந்தேன். அந்த சூழ்நிலை தான் எங்கள் நன்னா படித்தது போதும், நீ ஓத போப்பா அப்படின்னு சொல்லிட்டு லால்பேட்டைக்கு அனுப்பி வச்சாங்க. ஏற்கனவே எனது நன்னாவுடைய 3 ஆண் மக்கள், எனது தாய்மாமு அப்துல் ஹமீத் பாக்கவி, முகமது ஜியாவுத்தீன் மன்பை, அப்துல்லா ஹசன் சேட் மன்பை, எல்லாருமே மௌலவிகள் தான். 1944-45 எங்கள் பெரிய மாமா ஓதுறப்ப லால்பேட்டையில் சனது கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. அதனால அவங்க மட்டும் பாக்கியத்தில் ஓதி சனது வாங்கினாங்க. அதற்கு பிறகு 2 மாமும் லால்பேட்டையில் தான் ஓதி சனது வாங்கினாங்க. அதனால லால்பேட்டையுடைய மாஹவுல தெரிஞ்சு எனது மாமு என்னை அழைச்சிட்டு போய் லால்பேட்டையிலேயே சேர்த்தாங்க. அல்லாஹ் கபூல் செய்யணும், பெருமைக்கான சொல்ல. ஏற்கனவே அந்த SSLC வரையும் படிச்சிருந்ததுனால தேவையான அளவு ஆங்கிலத்தில் தபால் இன்னைக்கு எழுத தெரியும். அப்போதைய மதரசாவினுடைய தேவைகளுக்காக ஏதோ ஆஃபீஸுக்கு போகணும், தபால் எழுதணும், இன்னும் கொடுக்கணும் வைக்கணும்னாக்க 100க்கு 100 என்னையத்தான் அப்துல்லாஸை கூப்பிடுவாங்க, தபால் எழுதுவேன், அனுப்பி வைப்பேன். அதற்கு பிறகு சூழ்நிலை இமாமா சேர்ந்த பிறகு நான் ஏற்கனவே ஸ்கூல்ல கற்ற கல்வியின் அடிப்படையிலே மாணவர்களுக்கு மற்ற மதரசா நடத்தும் போது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலின் அடிப்படையிலே, சும்மா மற்ற மதரசா மட்டும் இல்லாம தீனியார்
கேள்வி பதில். மாணவ பருவத்திலேயே மாணவர்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய இமாமத் பயிற்சி. அவன் பருவம் அடைஞ்சானா அடையலையா அப்பெல்லாம் அப்புறம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய பையனை இமாமத் செய்ய சொல்லுவேன். தொழுகை வைக்கிற நேரத்துல நிறை இருந்தா சரி, குறை இருந்தா நானே அதை எடுத்து கொடுத்து அவங்களை பக்குவப்படுத்துவேன். அந்த அளவிற்கு நான் மட்டும் அரசால நல்ல ஈடுபாடு காட்ட அதனுடைய பரக்கத். ஹசரத் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்னைக்கு 50வது வருஷத்துல நான் இமாமத்துல இருக்கேன். சென்னை, மதுரை எங்க பெரிய பள்ளிவாசல் ஜமாத்துக்கு கிளை ஜமாத் இருக்கு. அங்கேயே ஜமாத்தினுடைய அனுமதியோட நிக்கா புஸ்தகம் இருக்கு. அதனால அதிகபட்சம் சென்னையில நடக்கக்கூடிய முதலத்தூர் ஜமாத் நிக்கா ஒரு அதிகபட்சம் நான் தான் வந்து நடத்துவேன். இதெல்லாம் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், வீடு குடியேறவோ, குழந்தைக்கு பேர் வைக்கவோ, இன்னொரு தேவைகளோ, அதிகபட்சம் நானே வந்து மதுரையிலும் சென்னையிலும் அதை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த 50 ஆண்டு கால வளர்ச்சி எனக்கு பக்கபலமாக இருந்துச்சு. நீங்க வந்து ஆசிரியர் மேல எவ்வளவு தூரம் பிரியமா இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மாணவர்கள் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. அது நிச்சயமா இல்ல. ஒன்னொன்னு சொல்லணும்னு சொன்னா, நான் ஒரு 3வது தலைமுறையா இமாம் ஏற்கனவே சொன்னேன். எனது தந்தையினுடைய தந்தை, அப்புறம் என் பெரிய தந்தை, அப்புறம் என் தந்தை, அப்புறம் நான். உள்ளூர எனக்கு ஒரு வெறுப்பு இல்லை, ஒரு பெரிய குறைச்சல் இமாமத்துல போறதில்லை. அப்படி இருக்கையில சூழ்நிலை தான் எனது தந்தை இறந்த பிறகு பள்ளிவாசல்ல ஜனாசா வச்சிருக்காங்க, ஜனாசா தொழுகைக்கு. அப்போது அந்த ஜமாத் தலைவர் வந்து சொன்னார், எனது தந்தை சம்சுதீன் சேட்டாலிம் நூரி, சேட்டாலிம் ஷான்னு சுருக்கமா சொல்லுவாங்க. சேட்டாலிம் ஷா வஃபாத் ஆயிட்டாரு, அவர் மகன் இமாமத் பண்ணுவாருன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு இமாமத்துக்காக வேண்டி மெஹராபுக்கு போனவன் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு பிரதான காரணம். என தந்தையினுடைய வஃபாத்துக்கு பிறகு நான் இமாமத்துல சேர்ந்த பிறகு லால்பேட்டை இருந்து அப்துல்லா ஹசரத் வந்தாங்க. ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா. அங்கே போய் அதை முடிச்சுட்டு என் மேல உள்ள பாசத்தினால என்னை சந்திச்சுட்டு போறாக்கான்னு ஹசரத் என்னை தேடி வந்தாங்க. 1 நாள் 2 நாள் தங்கி இருந்தாங்க. அப்பொழுது அவர்களுக்கு மஷோரா செஞ்சேன். எனக்கு தந்தைக்கு பிறகு என்னை எங்க மாமா நியமிச்சுட்டாங்க. உள்ளூர எனக்கு இந்த சினிமத்துல பிரியம் இல்லை, வேற ஏதாச்சும் செய்யலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னப்போ பல கேள்வி கேட்டாங்க. ஏன் பிரியம் இல்லை? ஒரு பதில் சொன்னேன். அங்கே வேணா நல்லா இருப்பியா? இன்ஷா அல்லாஹ் இருப்பேன். இப்படி உடனே சொல்லி முடிச்சுட்டு, நீ படிச்சிருக்க வெளிநாட்டுக்கு போகலான்னு ஆசைப்படுற, போகலாம், நிறைய சம்பாதிப்ப, பணம் கிடைக்கும். இதை விட வேற இடத்துக்கு போய் இமாமத் செஞ்சாலும் நல்லா சம்பாதிப்ப, பணம் கிடைக்கும். அதுல உனக்கு இஸ்ஸத் இருக்காது. பணம் எல்லாம் நேரமா கொடுப்பான், அது நிறைய கொடுப்பான், குறையா கொடுப்பான். உனக்குன்னு நிர்ணயிச்சது எங்க இருந்தாலும் வந்துடும். இந்த உங்க ஊர்ல, உங்க மஹல்லாவுல உனது தந்தைக்கு பிறகு இந்த ஊழியம் நீ போய் கேட்கல. ஊர் ஜமாத்து ஒன்று கூடி உனக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அதுல அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. ஒரு பொறுப்பை நீனா தேடி போனீங்கன்னா அதுல பல சோதனை இருக்குங்கிறத ஒரு இபாரத்தையும் படிச்சு காட்டி, நீங்க இங்கேயே இருங்க, தீனும் துனியாவும் வரும்னு அந்த சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கும் பல இடங்களை சொல்லி காட்டுவேன். இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனது தந்தை ரபீல் அவல் பிறை 10 வஃபாத். இன்னைக்கு ரபீல் அவல் பிறை 10. இன்னைக்கு நான் இமாமத்துல சேர்ந்து 50 ஆண்டுகள் முடிஞ்சு 51வது ஆண்டு பிறக்குது. இந்த 50 ஆண்டுகளும் நான் இமாமா எங்க சொந்த ஊர்ல, சொந்த மஹல்லாவுல இருக்கேன்னு சொன்னா, பல உபதேசங்கள், பல பிரச்சனைகள், பல ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில ஹஸ்ரத் அல்லாமா அப்துல்லா கானில்லாஹி தஆலா அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பணம் வரும், கூட வரும், குறைய வரும், இங்க இருந்தீங்கன்னாக்கா உனக்கு இஸ்ஸத் கிடைக்கும் சொன்னாங்க. அல்லாஹ் மிகப்பெரியவன். இன்னைக்கு வரைக்கும் எனது ஜமாத்தின் மூலமாக மட்டுமல்ல, எங்க ஊர்ல ஒரு 3 பள்ளிவாசல், முதலத்தூர் பெரிய பள்ளிவாசல், முதலத்தூர் திடல் பள்ளிவாசல், முதலத்தூர் முஸ்தபாபுரம் பள்ளிவாசல், 3 பள்ளிவாசலுக்கும் நான் போனேன்னா ஏதாச்சும் ஒரு காரியம் நடந்ததுன்னா நான் தான் நடத்துவேன். அது இமாமத்தோ, நிக்காஹோ, ஜனாசாவோ.
அந்த அளவுக்கு அப்துல்லா ஹசரத்துடைய துவா இன்னைக்கு வரைக்கும் இஸ்ஸத்தை கண்ணியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான். அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். துன்யாவில் அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி கபூர்லையும் மஷர்லையும் இந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். அல்லாஹ் கபூல் செய்யணும். கண்டிப்பா. இது ஜக்கரியா அப்துல் ஜமீல் ஹசரத் இவங்கள்ட்ட எல்லாம் என்னென்ன கிதாபுகள் ஓதுனீங்க, இவங்கள பத்தி சொல்லுங்க. ஜக்கரியா ஹசரத் அந்த ஊரை பொறுத்தவரை பரம்பரை ஹதீப். வெள்ளிக்கிழமை மட்டும் ஜும்மா நடத்துறதுக்காக வேண்டி சம்பளம் கிடையாது. அந்த ஊருடைய விவரமும் ஓரளவு எனக்கு தெரியும். லால்கான் மஸ்ஜிதை நிறுவிய அந்த லால்கான் என்பவர், அவர் நவாபுடைய மந்திரி. அப்ப அந்த பள்ளிவாசலை நிர்வகித்த அப்போ இமாமுக்கு ஒரு நிலத்தை கொடுத்தாரு. அந்த நிலத்துல வரும் விவசாயம் பண்ணி சாப்பிட்டு நீங்க இமாமத் பண்ணுங்க. அப்போ அப்புறம் ஒரு ஹத்தீபா கூப்பிட்டாரு, நீங்க குத்துவா வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை இது இன்னொரு தேவைகளுக்கு குத்துவா உங்க பொறுப்பு, உங்களுக்கு இந்த நிலம் இந்த நிலத்துல விளையும் நீங்க சாப்பிட்டுக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊழியருக்கும் பாங் சொல்றதுக்கு ஒரு நிலம், ஃபர்ராஸ் வெள்ளிக்கிழமை விரிப்பு விரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒருத்தர். இந்த மாதிரி பல ஊழியங்களுக்கு பலருக்கு அப்பவே பரம்பரையாக ஊழியம் செய்யக்கூடிய நிலையில நிலத்தை கொடுத்துட்டு போயிட்டார். அந்த பணி தொடர்ந்து வந்தது. அல்லாமா அபூபக்கர் ஹசரத் அவருக்கு பிறகு அவருடைய மகன் முகமது ஜக்கரியா ஹசரத் தான். அவங்க தான் ஹத்தீப். அதோட மதரசாவிலையும் ஓதி முடிச்சுட்டு உஸ்தாதாவும் இருந்தாங்க. மதரசாவுல ஓதி கொடுத்தது போக அங்கே ஜும்மா நடத்தக்கூடிய ஹத்தீபாவும் இருந்தாங்க. அவங்களுடைய எளிமையை சொல்லணும்னு சொன்னா, கீழே ஒரு கைலி கிரண்டக்கால இருந்து ஒரு அரை அடிக்கு மேல சாதாரண ஒரு சட்டை, மிகப்பெரிய சட்டை இல்லை, சாதாரண ஒரு சட்டை, காலுக்கு தோல் செருப்போ பிளாஸ்டிக் செருப்போ போட மாட்டாங்க, மரத்தினால் செய்யப்பட்ட பாதடி கட்டைன்னு சொல்லுவாங்க, கட்டை தான் போட்டிருப்பாங்க. அந்த கட்டையை போட்டுட்டு தான் வருவாங்க. லால்பேட்டையிலேயே 7 வருஷம் ஓதுனாங்க. அமானியஸ்ட சனது வாங்கினாங்க. சனது வாங்கினா அடுத்த வருஷமே தௌரத்துல ஹதீஸ் ஓதிட்டு அடுத்த வருஷமே உஸ்தாதா சேர்ந்தாங்க. இந்த நேரத்துல லால்பேட்டை மதரசாவில் எப்படி தௌரத்துல ஹதீஸ் ஆரம்பிச்சாங்கிற விளக்கத்தை ஒரு மண்பைங்கிற முறையில் நான் சொல்றது நான் பிரியப்படுறேன். லால்பேட்டை மதரசா 1945 வரைக்கும் சாதாரண மதரசா தான். 1945ஆம் ஆண்டு அல்லாமா ஷேஃபுல் அமானியத்தை வந்த பிறகு 6வது முறை ஆரம்பிச்சாங்க. 46ல் 7வது முறை ஆரம்பிச்சாங்க. 47ல் 47லேயே சனது கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய ஆசை அடுத்த வருஷமே தௌரத்துல ஹதீஸ் ஃபாசில் வகுப்பு ஆரம்பிக்கணும்னு ஆசை. இதை கேள்வி கேட்க செவிமடுக்கக்கூடிய உலமாக்களுக்கு எனது சின்ன கருத்து, தௌரத்துல ஹதீஸ் ஓதி கொடுக்கணும்னாக்க ஃபாசில் சனது வேணும், அது நடைமுறை. 47ல் சனது கொடுத்த பிறகு 47லேயே தௌரத்து ஹதீஸ் ஆரம்பிக்கிறப்போ தௌரத்துல ஹதீஸ் ஃபாசில் ஓதி கொடுக்கக்கூடிய சனது பெற்ற உலமாக்கள் இங்க யாருமே இல்லை, அல்லாமா அமானியத் அவர்களை தவிர. இதுல ஒரு நடைமுறையில ஒண்ணும், அல்லாமா இப்ராஹிம் ஹசரத் அப்துல்லா ஹசரத்துடைய சகோதரர், மிகப்பெரிய கல்வி கடல். இபாரத்து வேணும்னாக்க கடகடன்னு சொல்லிடுவார். எங்க இருக்கு ஹசரத்? டேய் இபாரத்தை நான் சொல்லிட்டேன், எங்க இருக்கு நீ தேடிப்பார். இவன் 2 நாள் சென்று வந்து பாடத்துல சொன்னான், கிடைக்கல ஹசரத், இங்க வந்து கிதாப் எடுத்துட்டான். 1 இல்ல 4-5 தடவை பரவாயில்லைன்னு கொடுப்பாரு. புராண ஆப்ஜாட்ட கேட்டா சொல்லிடுவார். ஓரவுள்ள ஒரு ஆப்ஜாவை கூப்பிட்டு கேட்டா எடுத்தே கொடுத்துருவான். ஃபிக்ஹ் மசாயிலுடைய இபாரத்துகள், ஹதீஸுடைய இபாரத்துகள் உடனே சொல்லிடுவாங்க. அதாவது இது எங்க இருக்கு, நான் இபாரத்தை சொல்லிட்டேன்ல எழுதிக்க, எந்த கிதாப்ல இருக்கு நீ போய் தேடி பாருன்னு சொல்லுவாங்க. இவன் 2 நாளைக்கு தேடிட்டு வந்து பார்ப்பான், அதாவது கிடைக்கலன்னு மறுபடியும் குறிப்பிட்ட கிதாபை எடுத்துட சொல்லி அவங்க கொடுப்பாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களும் அப்துல்லா ஹசரத்தும் ஜமீல் ஹசரத்தும் அஹம் சபக்குன்னு சொன்னாங்க. ஒரு பாட தோழர் இருந்து நான் சொன்னேன், உங்க அண்ணன் அப்துல்லா ஹசரத்து ஒரு 7-8 வயசுக்கு மூப்பு, அவங்க குடும்ப பரம்பரையும் எனக்கு தெரியும். கமாலுதீன் ஹசரத்துடைய மூத்த மகன் அப்துல் ஜலீல், அப்புறம் அப்துல்லா, அப்புறம் முகமது இப்ராஹிம். என்ன ஹசரத் உங்க அண்ணன் 4-5 வயசுக்கு மூப்பில் அப்படின்ட்டு,
இல்லைப்பா, இந்த அமானியத்து வந்தார் இல்லையா, தஹசீல் முடிஞ்சவன அடுத்த வருஷமே ஃபாசில் ஆரம்பிச்சிட்டாரு. ஃபாசில் சனது பெற்ற யாருமே இல்லை. அப்போ உடனே என்ன செஞ்சாரு, சிஹாசித்தா கிதாப் 6 எடுத்துட சொல்லி அப்துல்லா ஹசரத்தையும் இப்ராஹிம் ஹசரத்தையும் ஜமீல் ஹசரத்தையும் உட்கார வச்சு அந்த 6 கித்தாபே ஆளுக்கு ஒரு பக்கம் 2 பக்கம் வாசிச்சு விட சொன்னார். அதற்கு பிறகு தௌரத் சனது கொடுக்கும்போது முதல்ல எங்க 3 பேருக்கும் தான் கொடுத்தார். இதுல எனக்கு என்ன படிப்பினைன்னா, இப்ராஹிமத்தோ அப்துல்லா ஹசரத்தோ ஜமீல் ஹசரத்தோ சிஹாசித்தா என்ன மிகப்பெரிய ஞான கடல், அவங்களுக்கு ஓதி கொடுக்க முடியும். இருந்தாலும் ஒரு உசூல், ஒரு வழிமுறை, பெரியவங்களுடைய சனது, அவங்களுடைய துவா, அதனுடைய தொடர் அப்படிங்கிறதுல ரொம்ப பேணுதலாய் இருந்தவர் அமானி ஹசரத்னு இப்ராஹிம் ஹசரத் எனக்கு சொல்லி காட்டினாங்க. அது மாதிரி அந்த மதரசால நான் இருக்கிற வரைக்கும் ஓதனே கல்வி கற்றுக்கிட்டேங்கிறத விட அனைத்து உஸ்தாமார்களுடைய வீட்டுக்கு போய் பழகிற அளவுக்கு நெருக்கமா இருந்தேன், அவங்களுக்கு ஹிதுமை செய்யற அளவுக்கு இருந்தேன். அப்படி இப்ராஹிம் ஹசரத்தெல்லாம் பாடம் நடத்தினார்னா தெருக்கடந்து தெரு கேட்கும், அவ்வளவு உற்சாகமா நடத்துறவங்க. அதே மாதிரி ஜக்கரியா ஹசரத் அங்கே ஹத்தீபா இருந்து அவங்களும் உஸ்தாதா இருந்தாங்க. அதே மாதிரி அப்துல் ஜமீல் ஹசரத் அந்த மதரசாவை பொறுத்தவரை உஸ்தாதுடைய மகன் உஸ்தாத் அப்படின்னா அப்துல் ஜமீல் ஹசரத் மட்டும்தான். ஒன்னா கரெக்டா சொல்லணும்னா 1918-20 எனது தாயினுடைய தந்தை முகமது சுல்தான் லப்பை பார்த்திபனூர்ல இருந்து லால்பேட்டைக்கு ஓத வந்தாங்க. அப்போ உஸ்தாதா இருந்தவங்க அப்துல் ஜமீல் ஹசரத் அவர்களுடைய தகப்பனார் ஹசனுத்தீன் சூஃபி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தமிழகத்துல 2 ஹலீஃபாக்கள் அவங்க ஒருத்தர். அவங்க உஸ்தாதா இருக்கும் போதே கராமத்தை நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க. அவங்கள்ட்ட எனது நன்னா ஓதுனாங்க. நான் லால்பேட்டைக்கு போறப்போ எங்க நன்னா என்று சொல்லி அனுப்புனது 1918-20 நான் லால்பேட்டையில ஓதும் போது அங்கே ஹசனுதீன் ஹசரத் இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் நான் போய் ஓதுனேன். அதனால அந்த மதரசாக்கு நீ போய் ஓதிட்டுவான்னு சொன்னாங்க. போயிட்டு நான் லீவ்ல வந்தப்போ எங்க நன்னா கேட்கிற கேள்வி பூரா சிராத்துல் இஸ்லாம் சிராத்து நஜாத், அதுல அவங்க கேள்வி கேட்பாங்க. நான் சொன்ன அந்த கிதாப் நான் ஓதாட்டி என்ன, இந்த சவாலுக்கு ஜவாப்மா தெரியாது அப்படின்னு என்னைய கண்டிக்கிற அளவுக்கு அந்த காலத்துல ஒரு சில ஆண்டுகள் ஓதினாலும் தரத்துல பல்லாண்டு தகுதியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். உஸ்தாமார்களுடைய துவா, இவர்களுடைய ஒழுக்கம், அந்த நிலையில அப்துல்லா ஹசரத், இப்ராஹிம் ஹசரத், ஜமீல் ஹசரத் எல்லாத்துட்டையும் ஓதுனங்கிறத விட இதுல சிறப்பா சொல்லணும்னு சொன்னா முகமது இஸ்மாயில் ஹசரத் எனது தந்தையினுடைய அம்சபக் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்களையும் ஒரு சில நுணுக்கமான மஹதீனுல் ஹிகம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு வரும். நுட்பமா என்னத்தையாச்சும் சொன்னாருன்னா அது எங்கேயாச்சும் இருக்கும். சும்மாதான் சொல்லுவார், என்ன சேர்த்து இது எங்க இருக்கு, என் வாயிலிருந்து ஆதாரம் இல்லாம வராது, எங்க இருக்குன்னு நீ கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. அது ஆயத்தோ அதிசம். மஹதீனுல் ஹிகம், நம்ம நுட்பத்தின் புதையல். அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஓதுனே. இறுதியாக ஷேக் முகமது ஹசரத் லால்பேட்டை மதரசா பொறுத்தவரை லால்பேட்டைக்கு சொந்தக்காரர்களும் உஸ்தாத். அங்க ஓதுவாங்க, இன்னும் ஓதி கொடுப்பாங்க, கொடுத்த சம்பளத்தை வாங்கிக்கிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்கும், அதை போய் பயிரிட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க. காலம் கடந்த அமானியாசத்துடைய அஃபாத்துக்கு பிறகு தஸ்ரீஃபுல் அஃப்லாக் அந்த பாடத்தை நடத்துறக்காண்டி சிலோன்ல உஸ்தாதா இருந்த நாச்சிகுலம் ஷேக் முகமது ஹசரத் அவங்க வந்தாங்க. நீண்ட காலம் இருந்தாங்க. நான் ஏற்கனவே படிச்சதுனால இந்த சும்து எடுக்கணும், கிப்லா எடுக்கணும் ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல கணக்கு போட்டுருவேன். அதனால அவங்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு நிறைய உபயோகமா இருந்துச்சு. இதுல ஒன்னொன்னு சொல்லணும்னு சொன்னா, நல்லா மன்னிக்கணும், என்ன சொல்லுவாங்க, குருவுக்கு மிஞ்சிய உஸ்தாத் சிஷ்யன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு சூழ்நிலை நான் மாட்டிக்கிட்டேன். ஒரு பள்ளியாசலுக்கு கிப்லா வைக்கணும். அப்துல்லா ஹசரத் அழைக்கப்பட்டார்கள், நானும் அவங்க தான் போகணும். திடீர்னு அப்துல்லா ஹசரத்துக்கு ஒரு வேலை வந்துருச்சு. என்னை கூப்பிட்டு, பஷீரு எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அந்த ஊர் பள்ளியாசல் கிப்லா வைக்கணும்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு ஆள் வரும், ஷேக் முகமது ஹசரத்தை கூட்டிட்டு போய் கிப்லா வச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு புக் எடுத்துக்கிட்டு அந்த கணக்கு எடுத்துக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு போயாச்சு.
போய் கிபிலா வச்சு முடிச்சாச்சு. ஒருத்தர் சொல்றாரு, இது என்னது ஐன் கபிலா, ஹனவி மதுஹபுக்கு ஐன் கபிலா தேவையில்லை, எங்களுக்கு ஜிஹத் கபிலா போதும்ன்றார். ஹசரத் ஒன்று சொல்ல, நான் கேட்டேன், நீங்க என்ன ஓதி இருக்கீங்க? இல்ல ஹனவி மதுஹப் அது போதும்ல. அது போதுமா இது போதுமான்னு ஹசரத் சொல்லணும். அது போதுமா இது போதுமான்னு ஹசரத் இல்லப்பா சொல்லணும். நீங்க போதும்னு சொன்னாங்க, எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? இல்ல எங்க ஷேக் அங்க இருக்கா சொன்னாங்க. ஷேக் என்ன சொன்னாங்க? நமக்கு ஜிஹத்து போதும்னு சொல்லு. அடே, பாதை மைனூட்டா தெரிஞ்சு அதுல போ, பாதை தெரியாட்டு கேட்டு கேட்டு போ, இல்ல சுத்திக்கிட்டு போதும், உன் இஷ்டம். இது வச்சது தப்புன்னு சொன்னா உங்க ஷேக வர சொல்லுன்னு கேட்டா, இல்ல ஷேக் அங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஷேக்கும் அது சொல்றாங்க, வாங்க அவர்கிட்ட போய் சொல்றேன்டாங்க. நான் சொன்னேன், ஹசரத் எதுக்கு போகணும் அங்கே? மசாயிலா இல்ல பாசா இல்ல நான் சொல்ற தப்புன்னு இபாரத்தை காட்ட போறோமா? இந்த கிபிலா ரைட்டா தப்பான்னு அவர் இங்க வந்து தப்புன்னு சொல்லட்டும். அதனால என்னப்பா போவான், அவர்கிட்ட போய் என்னத்தை காட்டுவீங்க? அப்படியா போமானமா? ஷேக் மசத் என்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை, போய் போவானமா? போறதை பத்தி ஆட்சேபணம் இல்லை சார். இது தப்பா ரைட்டான்னு இங்க தானே வந்து பார்க்கணும். நம்ம சொல்ற ஜவாப் தப்புன்னா அவரு சுபூத் பண்ணட்டும், நம்ம ரைட்டுன்னா நம்ம சுபூத் பண்ணுவோம். எதுவுமே இல்லாம இது ஜிஹத்து ஐனுங்கிறது இவர் யாரு அப்படின்னு சொன்ன பிறகு இதை நாங்கள் பேசிக்கிறத பத்தி ஷேகே வந்தாங்க. எல்லாம் மன்னிக்கணும், குருவுக்கு முந்திய சிஷ்யன்னு சொல்லுவாங்க, அது நான் இல்லை. அவர் வந்து பார்த்துருக்கேன், இது சரியா இருக்கு அப்படின்னு போயிட்டார். அந்த அளவுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நான் ஓத போகும்போது 19 வயசு, அப்புறம் 21 வயசுல 3வது நாள் நிக்காக வேற ஆச்சு. அதுக்கு பிறகு 4 வருஷமா ஓதுனேன். அதனால எல்லா உஸ்தாதுமார்களுக்கும் நான் அறிமுகமானதா இருந்ததை விட அவங்க குடும்பத்துல ஒருத்தங்கிற அளவுக்கு இருந்தேன். அவங்களுடைய துவாவை பெற்றுக்கிட்டு 1974 சனது வாங்கிட்டு முதலத்திற்கு போய் இன்னைக்கு வரைக்கும் இந்த தீனிய ஹிதுமத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தான். இது 50 வருஷங்கிறது பெரிய ஒன்றும் இல்லை, 50 வருஷம் ஹிதுமத் செய்யற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு ஆயுளை கொடுத்தான். அதை தவிர எந்த தகுதியும் சிறப்பு என்கிட்ட இல்லை. அல்லாஹ் கபூல் செய்யட்டும்.